Taste the Daily. ஈரோட்டில் வட்டி பணம் கேட்டு திமுக கவுன்சிலர் மிரட்டுவதாக காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு குமலன்குட்டை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீரஞ்சன் என்பவர் அதே பகுதியில் உள்ள திமுக கவுன்சிலர் மோகன்குமார் நடத்தி வரும் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் பண தேவைகளுக்காக ஸ்ரீரஞ்சன் வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளார். ஸ்ரீரஞ்சன் வாங்கிய பணத்திற்கு வட்டி செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டதால் திமுக கவுன்சிலர் மோகன்குமார் ஸ்ரீரஞ்சனை மிரட்டியதால் கடந்த 19ஆம் தேதி கையை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். திமுக கவுன்சிலர் மோகன்குமார் ஸ்ரீரஞ்சனிடம் மிரட்டும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் ஸ்ரீரஞ்சனின் மனைவி காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். அதனால் இவர் உடனே எனக்கு காசு வந்தாகணும்னு சொல்லி ரொம்ப மிரட்டி டார்ச்சர் பண்ணிட்டாரு. 11 மணி 12 மணிக்கு எங்கள் அம்மா நான் பையன்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. 6 மாதம் டைம் கேட்டால் அவர் ஒத்துக்கலைங்க. வவுச்சர் செக்லீஃப் வாங்கிட்டாரு, செக்லீஃப் வாங்கியிருக்காரு. கையெழுத்து போட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி கையெழுத்தும் போட்டாச்சு. உடனே பணம் வேணும்னு ரொம்ப டார்ச்சலாக இருக்குது. நான் என் நகையும் என் புள்ள நகையும் வச்சு 1 லட்ச ரூபா கட்டியிருக்கிறேன். அப்புறம் இன்னும் 2,20,000 உடனே தரணும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுறாரு. இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ அவர் கையை அறுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு உயிர் கொண்டுன்னா என்ன பண்ணுறது? ஆளுங்கட்சி தாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஏன் இல்லாதவங்களுக்கு ஏன் பண்ண மாட்டாங்க? நாங்களும் அதுலேயே தானே இருக்கிறோம். நாங்கள் இந்த டிஎம்கேலேயே தான் இருக்கிறோம். எங்களுக்கே இந்த நிலைமை இல்லாதவங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்களா? இப்போ உயிருக்கு எதுவும் ஒன்றா நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ எங்கள் குடும்பம் நடுத்தருவில் தான் நிற்கிது. திண்டுக்கல்லில் விடியா திமுக ஆட்சியில் விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனையை தீர்க்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் விடியா திமுக ஆட்சியில் படும் இன்னல்கள் குறித்து ஆட்சியரிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை எடுத்து வைத்தனர். வேடசந்தூர் குடகனாறு பகுதியை சுற்றியுள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் முறையாக பதில் வழங்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நாங்கள் சாவதற்கும் கூட தயாராக இருக்கிறோம் என்று கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே கள்ளச்சாராயம் குடித்த இருவர் கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனைமலை அடுத்த மலையடிவார கிராமமான மஞ்சநாயக்கனூரில் டீ கடை நடத்தி வரும் ரவிச்சந்திரன் என்பவர் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ரவிச்சந்திரன் மற்றும் மகேந்திரன் ஆகியோருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் மயக்கம் ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது ரவிச்சந்திரன், மகேந்திரன், ராமகிருஷ்ணன், ராஜன் என்கிற லட்சுமணன், செந்தில்குமார், முத்துக்குமார், செந்தில்குமார் ஆகியோர் மாவடப்பு மலை கிராமத்தில் இருந்து 1 லிட்டர் கள்ளச்சாராயத்தை வாங்கி வந்து குடித்ததாகவும் அதில் இருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் ரவிச்சந்திரன், மகேந்திரன் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் எஞ்சிய 5 பேரை காணவில்லை என்றும் கூறினர். கள்ளக்குறிச்சியில் சாராயம் அருந்தி 69 பேர் உயிரிழந்த சோகம் மறைவதற்குள் மஞ்சநாயக்கனூரிலும் கள்ளச்சாராயம் சம்பவம் அரங்கேறி உள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மஞ்சநாயக்கனூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் மற்றும் மகேந்திரன் என்பவர் இருவர் நேற்று திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பொள்ளாச்சி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர் என்ன உட்கொண்டார்கள் என்பதும் இன்னும் சரியாக தெரிய வரவில்லை. சாராயம் இருந்தார்களா வேறு ஏதாச்சும் குடித்தாங்களாங்கிறது இன்னும் தெரியவில்லை. என் பேர் சந்திரனுங்க. நமது ஆனமலை ஒன்றியம் மஞ்சநாயக்கனூர் கிராமத்துலேருந்து பேசுகிறோங்க. இப்படி நம்ம ஊரில் நைட்டு ஒரு 2 பேர்த்துக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்க என்னங்கிறது தெரியலைங்க, நம்ப முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இப்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்குதுங்க. இப்போ நம்ம பஞ்சாயத்தில் மருத்துவ குழுக்காரரும் அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க ஆய்வு பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எதனால் அந்த தொந்தரவு வந்துச்சுன்னு தெரிய வரும். நினைத்தாலே முக்தி தரும் ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் கள்ளச்சாராயம் ஆராய் ஓடுவதற்கு நகர் முழுவதும் சிதறி கிடக்கும் சாராய பாக்கெட்டுகளே சாட்சி என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை ஆன்மீக பூமியில் விடியா திமுக அரசின் ஆதரவோடு கஞ்சா, கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் விற்பனை களைகட்டி வருவதாக கூறப்படுகிறது. கிரிவல பாதையான ரமண ஆசிரமம், மலையடிவார பகுதிகள், கிரிவல பாதை என நகரில் எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம் ஆராய் ஓடியதற்கு சான்றாக சாராய பாக்கெட்டுகள் குவியல் குவியலாக சிதறி கிடப்பதே சான்று என கூறப்படுகிறது. கள்ளச்சாராயத்தால் மரக்காணத்தில் 24 பேரும், கள்ளக்குறிச்சியில் 69 பேர் உயிரிழந்தும் காவல்துறையினருக்கு மாதம் சாராய வியாபாரிகள் கப்பம் கட்டுவதால் விடியா அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 9 மாதங்களுக்கு பிறகு 40 அடிக்கு கீழ் சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தாலும் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்காததாலும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக வினாடிக்கு 43 கன அடியாக நீர்வரத்து இருந்து வரும் நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் அணையில் இருந்து வெளியேற்றப்படுகிறது. அணைக்கு வரும் நீரின் அளவை காட்டிலும் குடிநீருக்காக திறக்கப்படும் நீரின் அளவு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருகிறது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் 9 மாதங்களுக்கு பிறகு 40 அடியில் இருந்து 39.90 அடியாக சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஆசிரியர்களுக்கு பல்வேறு பணிச்சுமைகள் இருந்தும் மாணவர்களுக்கு முடிவெட்டி விடுவதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புல்லிங்கோ ஸ்டைலில் முடித்திருத்தம் செய்து வந்த 67 மாணவர்களுக்கு பள்ளியிலேயே முடித்திருத்தம் செய்யப்பட்டது. அதில் ஒரு சில மாணவர்கள் தனக்கு முடித்திருத்தம் செய்வதாக இருந்தால் டிசி கொடுங்கள் என கலாட்டா செய்தனர். இனி இது போன்ற ஸ்டைலில் முடியை வைத்துக் கொண்டு வந்தால் பள்ளியில் அனுமதிக்க மாட்டோம் என அந்த மாணவர்களை ஆசிரியர்கள் எச்சரித்தனர். மேலும் பல்வேறு துறைகளுக்கு குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ளும் விடிய அரசு மாணவர்களின் நலனில் அக்கறை கொள்ளாமல் பள்ளி கல்வித்துறை அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரவுடிக்கு கள்ளத்துப்பாக்கி கொடுத்த வழக்கில் பாஜக வழக்கறிஞர் அலெக்ஸ் சுதாகர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பிரபல கூலிப்படை கும்பல் தலைவனும் பாஜக பிரமுகருமான சீர்காழி சத்யா மாமல்லபுரம் அருகே தனியார் விடுதியில் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அலெக்ஸ் சுதாகரின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க வந்தார். அப்போது காரில் வந்த கும்பலை மடக்கி பிடித்தபோது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய ரவுடி சத்யா மற்றும் அவரது கூட்டாளிகளை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். சுட்டு பிடிக்கப்பட்ட சத்யாவிடமிருந்து ஒரு கை துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் காலில் பலத்த காயமடைந்த ரவுடி சத்யாவை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ரவுடி சத்யாவிற்கு கள்ளத்துப்பாக்கி கொடுத்த வழக்கில் பாஜக வழக்கறிஞர் அலெக்ஸ் சுதாகர் கைது செய்யப்பட்டார். சீர்காழி சத்யாவுடன் இருந்த திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து மற்றும் தஞ்சாவூரைச் சேர்ந்த பால்பாண்டி ஆகியோரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் ரத்தம் மற்றும் கோழி இறகுகள் கலந்திருந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மாங்காய் தோப்பில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கு நகராட்சி கிணறு மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் ரத்தமும் கோழி இறகுகளும் கலந்திருப்பதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து திமுக கவுன்சிலர் லட்சுமி யுவராஜிடம் பலமுறை புகார் கூறியுள்ளனர். ஆனால் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் குடிநீர் கிணற்றை முழுமையாக சுத்தப்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் இருந்து திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை போதையில் இருந்த இளைஞர் உடைத்துள்ளார். ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து திருப்பூர் பேருந்து நிலையத்திற்கு அரசு பேருந்து சென்றது. அப்போது மதுபோதையில் பேருந்தில் ஏறிய போதை இளைஞர் தகாத வார்த்தைகளால் பேசி பயணிகளுக்கு தொந்தரவு அளித்ததால் வேப்பம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் நடத்துனர் அருண்குமார் இறக்கிவிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் அங்கிருந்த கல்லால் அரசு பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை அடித்து உடைத்துள்ளார். கடந்த 1 வருடமாக குடிநீர் வரவில்லை என கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் விருத்தாச்சலம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விருத்தாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட 15வது வார்டில் உள்ள திருவள்ளுவர் 8வது குறுக்கு தெருவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த 1 வருட காலமாக முறையாக குடிநீர் வழங்காதது குறித்து பலமுறை நகராட்சி நிர்வாக அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் காலி குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 வருஷமா சுத்தமா தண்ணி வரல. அதுக்கு எங்களுக்கு ஏதாவது தண்ணிக்கு தீர்வு பண்ணணும். ஒவ்வொரு வீட்டுக்கு 2 கனெக்ஷன் 3 கனெக்ஷன் முனிசிபாலிட்டி தான் செய்யுது. அது கோச்சிக்காதீங்க நாங்கள் சொல்கிறேன்ட்டு. நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு குடுத்தனம் இருந்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு குடுத்தனம் இருக்கவங்களுக்கு தண்ணி வரல. வாடகைக்கு இருக்கவங்களாம் அனுபவிச்சிருக்காங்க. நாங்கள் வீட்டு வரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம். எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை வேற உடச்சி விட்டு அந்த சாக்கடை தண்ணியை காலையில் எழுந்து நான் தள்ளி விட்டுட்டு நிற்கிறேன். அதனால் எங்களுக்கு என்ன தீர்வோ அந்த நல்ல தீர்வை சொல்லி எங்களுக்கு நல்லபடியாக இந்த அதிகாரி வந்து எங்கள் தெருவுக்கு தண்ணிக்கு வழி செய்யணும். நகராட்சியை தேர்ந்தெடுத்ததோ அன்று முதல் இன்ன வரைக்கும் தண்ணி போகிறோம். அந்த மக்களுக்கு தண்ணி வரல. ஏன்னா வீட்டுக்கு 500 ரூபா பணம் வசூல் பண்ணானுங்க தண்ணி விடுறோன்ட்டு. இது வரைக்கும் தண்ணி விடலை. கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க. பெற்றுருங்க பிளம்பருங்க. இது வரைக்கும் தண்ணி விடல. நகராட்சியில் பல முறை சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன்னா எந்த நடவடிக்கைகளை கேட்டால் அப்படி தான் நடக்குங்கிறாங்க. அப்படி தான் நடக்கும். தண்ணி வந்தால் பிடிங்க எல்லாம் விட்டுட்டு போங்க. வீட்டை காலி பண்ணுறாங்க. சொல்லாமல் சொல்கிறாங்க வீட்டை காலி பண்ணுங்க. நீ ஏன் இருக்கிறீங்க ஏரியாவில்
என்று சொல்றாங்க. ஒரு நகராட்சியில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? இப்படி செஞ்சா மக்கள் தெருவில் Taste the Daily.